ஏசா சொல்றான், இதோ நான் சாக போறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு. பாருங்க, ஏசாக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மேன்மை அவனுக்கு தெரியவில்லை. யாருக்கு தெரியுது? யாக்கோப்புக்கு தெரியுது. இது ரொம்ப டபுள் மடங்கு ஆசீர்வாதம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் செயல்படும். முதன்மையான ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அப்படின்னு யாக்கோப்புக்கு தெரியுது, அண்ணனுக்கு தெரியல. அண்ணன் இது எனக்கு என்னத்திற்கு, நான் சாக போறேன்றான். தேவன் அவனை அப்படி வச்சிருந்தாரா? மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையன், பணத்துக்கு குறைவில்லை, ஜனத்துக்கு குறைவில்லை, உணவுக்கு ஆகாரத்துக்கு குறைவில்லை, ஆட்டு மந்தை மாட்டு மந்தைகள் இருக்கிறது. வெறும் ஒரு ஆடு ரெண்டு ஆடு இல்லை. அந்த ஊர் ராஜாக்கள் எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் ஈசாக்க மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாய் மாற்றியிருந்தார். மகா பெரியவனாய் இருந்தானா. அந்த ஊர் ராஜாக்கள் எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு அந்த ஊர் ராஜாக்கள்லாம் வந்து ஈசாக்கோட காக்கா பிடிச்சாங்க. ஈசாக்கே, நீ நானும் உடன்படிக்கை பண்ணிக்கலாம், சமாதானமா இருக்கலாம். உனக்கு ஏன்னா ஒரு பிரச்சனைனா நான் வரேன், எனக்கு ஏன்னா பிரச்சனைனா நீ வா, நம்மளுக்குள்ள சண்டை வேண்டாம். என கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். இது சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, இது கர்த்தரின் ஆசீர்வாதம். இது மனித பலத்தில் வந்த ஆசீர்வாதம் அல்ல, இது தேவ பலத்தில் வந்த ஆசீர்வாதம். இது இயற்கையான ஆசீர்வாதம் அல்ல, இது இயற்கைக்கு மேலான ஆசீர்வாதம். எனவே உன்னை மேற்கொள்ள எங்களால முடியாது, உண்மை பகைத்து கொள்ள எங்களால முடியாது. உண்மை பகைச்சுக்குனா என்னைக்கு வந்து எங்களுக்கு டேஞ்சர். நீயே எங்களை மேற்கொள்ளுவ, இல்ல உங்க ஆண்டவர் கூட எங்களை போட்டுருவாரு. அந்நியர்கள் எல்லாம் பயப்படுறாங்க இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து. ஆனா ஏசாக்கோ அதை குறித்து கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம, அறிவில்லாம, மிகவும் கேர்லெஸ்ஸா இருந்தான், அசட்டை பண்ணினான். அவன் சொல்றான், நான் சாக போறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம், இந்த கனம், இந்த மேன்மை, இந்த உயர்வு எனக்கு என்னத்திற்கு, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு என்னத்திற்கு, நான் சாக போறேன். ஆனா உண்மையிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கிடையாது. அவன் வேட்டையாடிட்டு வெயில்ல வந்திருக்கிறான், கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், வீட்டில் வேலைக்காரங்களை கை தட்டியிருந்தா எல்லாரும் எடுத்துன்னு வந்திருப்பான். இவன் சாக போல சொல்றான், நான் எப்படி இருக்கிறேன், சாக போறேன். பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் இப்படிதான் நம்ம கிடக்குறோம். எனக்கு என்னத்துக்கு, நான் சாக போறேன், நான் வாடுறதா சாகுறதா தெரியல. இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாயில சாவையும் தரித்திரத்தையும் மரணத்தையும் தேவையில்லாத பிசாசின் காரியத்தையும் பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி வச்சிருக்கிறார். இதை உணர்றதில்லை. இதை தான் நம்ம உணர வேண்டும்.